இது பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பரோட சிலபஸ். ஸோ இதனுடைய ரிவிஷன் தான் நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்துறோம் பார்த்துங்க. ஆர்டினரி டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், இது ரெண்டும் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெக்கார்டிங். மற்றதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எல்லாமே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஈஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதனோட கண்டென்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம கண்டென்ட் முடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்ரெடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி இப்போ ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எல் ஆஃப் எஃப் ஆஃப் சொல்லிட்டு இன்டெக்ரல் 0 டு என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி சம் எஃப் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் எஸ்டி இன்ட்டு டிடி. சரிங்களா? இதே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல என்ன வரும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுவாங்க. 1/√2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் பிளஸ் ஐஎஸ்எக்ஸ் டி இன்ட்டு டிடின்னு. இதான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இங்கே பார்த்தா நார்மலாக ரியல் ஃபங்க்ஷனுக்கும் இன்டர்வல் 0 டு இன்ஃபினிட்டி இருக்கும். இங்கே பார்த்தா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் இருக்கும். இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ அதோட பேசிக் ஃபார்முலா தான் இந்த கண்டென்ட் கொடுத்துருந்தேன். நாவல்களா இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகே. அப்போ லேப்லாஸ்க்கு ஃபோரியருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இந்த டேர்ம் இருக்காது. அந்த ஆல்சோ இங்கே வந்து 0 டு இன்ஃபினிட்டி இருக்கும். இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் பதில் என்ன இருக்கும்? ரியல் இருக்கும். இது ஃபார்முலா சென்ட் பண்ணிட்டீங்களா சார்? ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கும். வேணா நீங்க எடுக்கிற கிளாஸ் திரும்ப நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது வந்து பார்ஷியல் ஐடென்டிட்டி. இதை வச்சு தான் ஃபுல் சாப்டர் உங்களுக்கு வந்து வரப்போகுது. சரிங்களா? ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண கான்செப்ட் தான். இங்கே ஆல்ரெடி நீங்களே சொன்னீங்க, இங்கே ஐஎக்ஸ்ன்னு இருக்கும், இங்கே வந்து மைனஸ் ஐஎக்ஸ்னா டிஎஸ்ன்னு இருக்கும் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு. பார்ஷியல் ஐடென்டிட்டி லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து இந்த மாதிரி ஈக்குவல் போட்டு நம்ம டிவைட் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு பேர் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். செகண்ட் ஃபார்முலா கண்டென்ட் வந்து ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். தேர்ட் ஃபார்முலா வந்து ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன ஆகும்? நல்லா பாத்துங்க. இந்த கண்டென்ட்க்கு உண்டான ஃபார்முலால இங்க என்ன ஆகும்? இது 0 டு இன்ஃபினிட்டி மாறும். அண்ட் ஆல்சோ இது வந்து √2 டிவைடட் பை π. இங்க 1/√2π வரும். இங்க வந்து √2 டிவைடட் பை π வரும். சரி, இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அண்ட் ஆல்சோ இந்த ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஆய்லர்ஸ் ஃபார்முலா e பவர் iax ன்னு எழுதலாம். cos ax plus i sin ax ன்னு எழுதலாம். அப்ப அதப்படி பார்த்தா ஃபோரியர் சைன் சீரிஸ்னா இதை மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபோரியர் காஸ் சீரிஸ்னா இதை மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட் தான் வந்துருக்குது. ஆல்ரெடி இருந்த ஃபார்முலாவே ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்? e பவர் is க்கு பதிலா சைன் சீரிஸ்னா சைன் ஃபார்முலா, காஸ்னா காஸ் ஃபார்முலா. அதே மாதிரி இந்த இன்ஃபினிட்டி என்னாவும் 0 டு இன்ஃபினிட்டி ஆகும். இது வந்து √2π வரும். மற்றபடி நீ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிச்சாவே ரிமைனிங் இருக்கிற இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா அதே ஐடியா தான். ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கும். அதை மட்டும் என்ன வெரிஃபை பண்ணி படிச்சுக்கலாம். சரியாப்பா? இந்த ஃபார்முலா டவுட் இருக்குங்களா? சார் டவுட் இல்லை. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் போட்டு ஆல்ரெடி நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் மட்டும் போட்டு நான் எங்கே போகிறேன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா காஸ் சீரீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த ப்ராப்ளம் இருக்குது. அதை ரெக்கார்டிங் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஃபைண்ட் ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னே கேட்குறேன். ஓகே, ஃபைண்ட் ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆல்ரெடி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நிறைய பார்த்துது, அதனால காஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். சரி, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துருக்குது. சாஸ் பர் ஃபார்முலா படி ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்னப்பா? எனி ஐடியா? √2 integral 0 to infinity f of x into இங்க என்ன cos ஆகும். cos sx into dx. கரெக்டாப்பா? டவுட் இருந்தா கேட்டுப்பா. நோ சார். integral 0 to infinity f of x value x, x into cos sx into dx. கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன மெத்தட் போடுங்க? u into dv மெத்தட். கரெக்ட்டுங்களா? அது v into
பெர்னாலிஸ் ஃபார்முலா u dash v1 சாரி ஃபர்ஸ்ட் எடுத்து எப்படி வரும் u v1 மைனஸ் u dash v2 plus u double dash v3 னு வரும். அப்ப u dash வேல்யூ என்ன வரும் u equal to x u dash equal to 1 u double dash equal to 0 is correct. Yes sir. v into dx அப்ப v1 ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அதாவது v ஓட வேல்யூ என்ன v ஓட வேல்யூ cos sx then v1 ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் Sin sx by s. sin sx by s. v2 is there then minus cos sx by s square. by s square is correct. Okay. then apply the all formulas. அடுத்து போட்டா 0 வரும் ஆனா என்ன பண்ணுவீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் this time and this time. அப்ப v3 uv1 x into sin of sx by s uv1 minus 1 into minus cos sx by s square limit 0 to infinity. அடுத்தது என்ன சொன்னீங்க minus 1 into minus cos sx by s square 0 to infinity. சரிங்களா உங்களுக்கு தெரியும் லோயர் லிமிட் போட்டு என்ன ஆகும் 0 ஆயிரும் அப்பர் லிமிட் போட்டா உங்களுக்கு 0 தான் வரும். சரிங்களா ஏன்னா இன்ஃபினிட்டி டஸ் நாட் எக்ஸிட் அப்பர் லிமிட் போட்டா உங்களுக்கு வந்து 0 தான் வரும். இது மறந்துடாதீங்க இது 0 னு போட்டுருங்க. ஓகே சார். சோ இங்க என்ன நடக்கும் தட் இஸ் a very important point. இங்க என்ன நடக்கும் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா பிளஸ் ஆனா இந்த லோயர் லிமிட் வருது. அப்ப லோயர் லிமிட்க்கு வேல்யூ போடும்போது என்ன ஆகும் அப்பர் லிமிட் போட ஒரு 0 இன்ஃபினிட்டி வந்து நம்ம e பவர் மைனஸ் x ல பாத்தீங்கன்னா இது எப்படி 0 ஆகும் ஃபர்ஸ்ட் நீங்க क्वेश्चन கேட்டுக்கணும். இது வந்து எப்படி 0 ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து e பவர் மைனஸ் ix ஓட ஃபார்முலா ஓகே e பவர் isx ஓட ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி ஆகும். இந்த காஸ் பாத்தீங்கன்னா e பவர் மைனஸ் ix ஓட கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது இது 0 ஆயிடும். அப்ப நமக்கு என்ன போட போறீங்க 0 னு போடும்போது நமக்கு ஒண்ணும் கிடைக்கும். அப்ப என்னாச்சு 1 by s square ஆல்ரெடி இது மைனஸ் மைனஸ் பிளஸ் னு ஆயிடும். இது லோயர் லிமிட்ல என்ன கிடைக்கும் மைனஸ் மறுபடியும் ஒரு மைனஸ் 1 by s square ஓகேங்களா. அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன இருக்குது root 2 by pi into 1 by s square 1 by s square அவ்வளவுதான். சரிங்களா நாம எந்த ஸ்டெப் தப்பு பண்ணுவோம்னா இந்த ஸ்டெப் தான் தப்பு பண்ணுவோம். அப்ப இந்த ஸ்டெப்புக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா sin வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் மைனஸ் sx னு வச்சிட்டு cos வந்து ரியல் பார்ட் ஆஃப் e பவர் மைனஸ் isx னு வச்சிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அத மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா எஸ் சார். அதனால தான் இது 0 ஆகுது இன்ஃபினிட்டி போடும்போது அதனால தான் 0 ஆகுதுன்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா ஓகே சார். See the basic idea of cos Fourier sin series formula Fourier cos series formula. உங்களுக்கு கொடுத்த ஒரு ஹோம்வொர்க் இருக்குது நீங்க ஆல்ரெடி ஒரு PDF சென்ட் பண்ணீங்க. அந்த ஹோம்வொர்க் உண்டான ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன் பாருங்க. சரிங்களா So find Fourier cos series. Find Fourier cos series or cos transform f of x equal to x, 0 less than x less than 1 2 minus x 0 less than x less than 2 and 0 x is greater than x greater than 2. சரிங்களா அப்ப Fourier cos series எப்படி டிவைட் ஆகுது ரெண்டா டிவைட் ஆகுது. சரிங்களா Fourier cos series equal to 1 by root 2 divided by pi integral 0 to infinity என்ன ஆகுது 2 to infinity ஓட வேல்யூ 0. அப்ப 0 to 1 க்கு ஒரு வேல்யூ இங்க பாத்தியா இங்க 1 to 2 னு போடணும். இந்த இடத்துல வந்து 1 to 2 க்கு வந்து அடுத்த வேல்யூ. சரிங்களா அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டா ஸ்ப்ளிட் அப் ஆகி என்ன கிடைக்குது 0 to 1 integral 0 to 1 f of x cos x into dx f of x cos x f of x cos இது f of x வந்து 2 minus x கரெக்ட்டா plus integral 1 to 2 2 minus x cos sx dx அவ்வளவுதான். இதை நீ ஸ்பிளிட் அப் பண்ணி இன்டெகிரல் கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணா போதும். மற்றபடி எதுவுமே கிடையாது. சரி இது ஆல்ரெடி u v மெத்தட் போட்டுக்கிறீங்க. இங்க u என்ன இது u இது v. அப்ப இதுக்கு u டேஷ் என்ன கிடைக்கும் -1 u டபுள் டேஷ் என்ன கிடைக்கும் 0. அதே மாதிரி இது v1 என்ன கிடைக்கும் sin sx by s v2 என்ன கிடைக்கும் -cos sx by s square. அப்ப v3 0 ஆயிரும் அதனால v3 விட்டுருங்க. சரிங்களா ஓகே சார். இது ஆல்ரெடி நீங்க போட்டதுதான்.
இது வந்து u, இது வந்து b. அப்ப u வந்து என்ன, u டேஷ் வந்து 1, u டபுள் டேஷ் வந்து 0. சார் அது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அதை ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க எழுதிட்டு இருக்கல. அது ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சு ஆன்சர் எழுதிட்டு செகண்ட் பார்ட் மட்டும் சால்வ் பண்ணணுமா சார்? எப்படி வேணா வச்சுக்கலாம், ஒட்டுக்காது கூட நீங்க சால்வ் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. நீங்க ஒன்னா கூட வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் v2 என்ன ஆகும், மைனஸ் காஸ் எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே. கம்ப்ளீட் பண்ணிடலாமா? அது x greater than 2னால நம்ம அந்த இன்ஃபினிட்டியோட லிமிட் எடுக்கிறது இல்லையா சார்? ஆமா, அப்ப greater than 2 என்ன ஆகும், அதை எழுதுங்க. என்ன ஆகும், இன்டெகிரல் 2 to infinity வரும், அதோட வேல்யூ என்ன, 0. ஓகே. அப்ப நம்ம இப்போ வந்துட்டு 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துருக்கோம் லிமிட். ஆமாப்பா, இன்டெகிரல் 0 to infinity எடுத்துக்கிறோம். அது மூணா ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு. சாரி, இன்டெகிரல் 2 to infinity. ஓகே, இன்டெகிரல் 0 to infinity. ஓகே சார். அதான் இத மூணா ஸ்ப்ளிட் பண்றோம். மூணா ஸ்ப்ளிட் பண்ணும்போது புரியுதுங்களா? சரி, அப்ளை பண்றேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. என்னாச்சு, x into sin sx by s limit 0 to 1 minus u dash 1 into minus cos sx by s square. ஆர்டர் லிமிட்டும் 0 to 1. கடைசி பார்ட் 0 வரும். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் ப்ளஸ் u என்ன 2 minus x 2 minus x into sin sx by s லிமிட்டோட வேல்யூ 1 to 2. அடுத்து என்ன, ப்ளஸ் மைனஸா, மைனஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர் லிமிட் ஆல்சோ 1 to 2. சரியாப்பா? சொல்லுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது வேல்யூ வரும், லோயர் லிமிட் வந்து 0, சைன் 0 0, இங்கே எக்ஸ் இருக்குது, அது 0 வரும். அப்போ அப்பர் லிமிட் மட்டும் சொல்லுங்க 1, அப்போ சைன் எஸ் பை எஸ்ன்னு வரும். கரெக்டுங்களா? டவுட் இருக்குங்களா? இந்த √2 டிவைட் பை பை விட்டுட்டு √2 டிவைட் பை பை போட்டுக்கோங்க. டவுட் சொல்றாங்கன்னு இல்லை சார். ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சது. இதே மாதிரி செகண்ட் டைம் சொல்லுங்க. மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் போட்டாச்சு. 1 அது ஓகே ஓகே. காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர் 0 போட்டால் என்ன கிடைக்கும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டோம்னா மறுபடியும் மைனஸ் வரும், 1 பை எஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? கரெக்ட் சார். அதே மாதிரி அடுத்த டைம் சொல்லுங்க. இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது, இதை முடிச்சு வச்சா அடுத்து இது இங்கே 2 போட்டால் என்ன ஆகும், 0 வரும், அதை விட்டுருங்க. அடுத்து 1 போடுங்க. 1 போட்டால் என்ன கிடைக்கும், மைனஸ் போட்டுங்க லோயர் லிமிட்னால 2 மைனஸ் மைனஸ் sin s by s. வெரி குட், கரெக்ட். என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். அடுத்தது மைனஸ் 1 2 3 மைனஸ் மைனஸ் 2 போடுறீங்க. இப்போ sin 1 into cos 2s by s square. அடுத்து 1 போடுறீங்க, ப்ளஸ் ஆயிடும், cos 2s plus cos s by s square. cos s by s square இது ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? ஓகே சார், அவ்வளோதான். அப்போ அப்ளை பண்ணிடலாமா? எது கட் ஆகும், எது sin s by s மட்டும் கட் ஆகும் சார். அப்புறம் cos s by s square ஆட் ஆகும். அப்போ 2 cos s by s square minus 1 by s square minus cos 2s by s square. சரி, s square வேணும்னா காமனாக எடுத்துக்கலாம் சார். அவ்வளோதான் சார். எல்லாமே ஸ்கொயர் காமனாக தான் இருக்குது. வெரி குட், காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ √2 டிவைட் பை பை 2 cos s minus cos 2s minus 1 divided by s. அவ்வளோதாங்க. இது உனக்கு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். என்ன டவுட்னு பார்த்துக்கணும். இல்லை, இப்போ பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்களா? இது மெயின் ஐடியாவா இருக்கு. சரிங்களா? சரி, இது வந்துட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல காஸ் பார்த்துருக்கோம். ஆமா, சைனும் சேம் தான், அதனால ஒன்று பண்ணோம் கிளாஸ்ல. ஃபார்முலா என்ன சார் சைனுக்கு?
fs of f of x is equal to root 2 by pi integral 0 to infinity f of x sin sx dx சார். இதே ப்ராப்ளத்துக்கு நீங்க சைன் பண்ணுங்க. ஆமா sin sx வந்து இது வரும். இதே ப்ராப்ளத்தை சைனுக்கு எப்படி பண்ணுவீங்க? இதே क्वेश्चन தான் பாயிண்ட் sin x கேக்குறாங்க. எப்படி பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. find Fourier sin transform f of x equal to இதே கான்செப்ட் இதே ப்ராப்ளம் தான். x minus x 0 0 less than x less than 1 1 less than x less than 2 x greater than 2 find Fourier sin transform. So find it பண்ணு அப்டேட் பண்ணுங்க. சார் நான் ஃபார்முலா மட்டும் சொல்றேன் சார். fs is equal to root 2 by pi integral 0 to infinity f of x sin sx dx. கரெக்ட். ஓகே சார்.